எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஆனா, அது எப்படி முறையா செயல்படுத்துறது அப்படின்றது நெறைய பேருக்கு ஸ்டார்ட் பண்றது என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா, புயல் வேகத்தில ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனா, அத எப்படி நம்ப எடுத்துட்டு போறது அப்படின்றதுல தான் இருக்கிறது மேட்டர். அதுல யூடியூப் என்ன பண்றான் அப்படின்னாக்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்க அப்படின்னா தான், எங்க மிஸ்டேக் நடக்காத நீங்க உங்க வீடியோ நல்ல ஒரு ரீச்ச போய் அடையும். ஓகேங்களா? அதன் மூலியமா நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கான தகுதிகள பெறலாம். பணம் சம்பாதிக்கிறதுக்கான தகுதிகள் என்ன என்ன அப்படின்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எடுக்கவே ஒரு 3 ரூல்ஸ போட்டு விட்டுறோம். என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வேணும். ஓகேங்களா? பணம் சம்பாதிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி. ஓகேவா? மானிடைசேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் மானிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வேணும். ஒரு டாஸ்க், ஃபர்ஸ்ட் டாஸ்க். அதுக்கு அடுத்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா, 4000 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ பார்த்துருக்கணும். ஓகே வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா, 4000 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நம்ம வீடியோ பார்த்துருக்கணும். அது ஒரு வீடியோவாக இருக்கலாம், இல்லை பல வீடியோக்களாக இருக்கலாம். ஓகேவா? அடுத்ததாக இது 2 பெரிய டாஸ்க்கு. இதுக்கப்புறம் இன்னொரு பெரிய டாஸ்க் இருக்குது. ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குது இல்லையா? ரீல்ஸ் இருக்குது இல்லையா? அந்த ரீல்ஸ் மூலிமா 90 நாட்கள் அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த 90 நாட்களுக்குள்ளார 100 lakhs வியூஸ் பார்த்தீங்கன்னா, அந்த 90 நாட்களுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒரு அப்ளை அப்படின்ற ஒரு பட்டன் ஓப்பன் ஆகும். ஆனால் நம்மளுக்கு 2 டாஸ்க், மெயின் டாஸ்க் என்னென்னா, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், 4000 ஹவர்ஸ் நம்ம வீடியோ பார்த்துருக்கணும். இது ஒரு டாஸ்க். அல்லது 100 lakhs வியூஸ் ரீல்ஸ் வீடியோ இருக்குது இல்லையா? ரீல்ஸ் வீடியோ அது 100 lakhs வியூஸ் 90 நாட்களுக்குள்ளார அந்த ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். இதில் எது ஈஸி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 365 நாளில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடையிறது ஈஸியா? 4000 ஹவர்ஸ் ரீச் பண்ணுறது ஈஸியா? இல்லை 90 நாளில் 100 lakhs வியூஸ் ரீல்ஸில் வர்றது ஈஸியா? ரீல்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ போட்டிங்கனாவே, ஒரு நல்ல வீடியோ போட்டிங்கனாவே ஈஸியாக 1000 பேரை போய் ரீச் ஆகிடும். ஆனால் அதுக்கு மேலே மூவ் ஆகாது. இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி நீங்கள் எடுக்கிற கண்டென்ட்டை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நம்ம சேனலில் 6 இயர்ஸ் ஓல்டு சேனல். 2019 மேபி ஸ்டார்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல். எப்போ மானிட்டேஷன் ஆச்சு தெரியுமா? ஒரு மாதம் தான் ஆகுது மானிட்டேஷன் ஆகிட்டு. அப்போ 6 வருஷம் உங்களாலேயே முடியலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா அந்த 6 வருஷம் எனக்கு தெரியல. அந்த 6 வருஷம் உண்மையிலே எனக்கு தெரியல. எப்படி நம்ம மானிட்டேஷன் பண்ணலாம், 4000 ஹவர்ஸ் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு சின்ன நிகழ்வு நடந்துச்சு. நானும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அந்த 365 நாட்களுக்குள்ளே எப்படியாவது டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஓடுனேன். ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் 3800 3600 ஹவர்ஸ் வந்துடுச்சு 365 நாளில். அந்த கடைசி ஒரு 800 ஹவரோ 600 ஹவரோ பெண்டிங் ஆகிடுச்சு. திருப்பும் கவுண்ட் அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு எனக்கு. அதனால் விரைத்தியில் கை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ ரீசெண்டாக எங்கேயோ ஒரு வீடியோ பார்த்தேன். இதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் வீடியோ ரிலேட்டடாக பார்த்துட்டு இருக்கும்போது கீழே கமெண்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தார். என்னன்னு சொல்லியிருந்தாருன்னா, ஆக்சுவலி எனக்கு மானிட்டேஷன் பண்ணணுன்னே இல்லை, நான் தற்செயலாக லைவ் வீடியோ அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணேன். எனக்கு ஒரு 2 வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மானிட்டேஷன் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. இது என்னோட கொடுமையாக இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன்.
எனக்கு என்ன டவுட்டுன்னா, 1 வருஷம் தான் டைமு. அதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து நம்ம ரன் பண்ண முடியாதோ, அந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆவாதோ அப்படின்ற டவுட்லேயே வந்துட்டு இருந்துட்டேன். நண்பர்களே, உங்களுக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயம், உங்களது எத்தனை வருஷம் ஓல்டு சேனலான்னு இருக்கட்டும், உங்களது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு எந்த ஒரு ஸ்ட்ரைக்கு இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுங்க, விட்டுடாதீங்க. ட்ரை பண்ணுங்க, விட்டுடாதீங்க. நான் தான் சொல்கிறேன், இந்த சேனல் 6 இயர்ஸ் ஓல்டு சேனல், ஹர்ஷிகா தேஜு வேர்ல்ட். இந்த சேனல் வந்து 6 இயர்ஸ் ஓல்டு சேனல். நானும் நினைத்தது உண்டு, 6 வருஷம் ஆயிடுச்சே நம்ம சேனல் ரன் பண்ண முடியுமா, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, வாட்ச் ஹவர்ஸ் இல்லை. ஸோ அதனால் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னாக்கா, புதுசாக ஒரு சேனலையும் ஓப்பன் பண்ணிட்டேன்பா. புதுசாக ஒரு சேனலும் ஓப்பன் பண்ணிட்டேன், பார்டர் ரைடர் தமிழ் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். 109 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இப்போதைக்கு அதில். ஏன்னா இந்த சேனல் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஆனால் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க் வந்து வாட்ச் ஹவர்ஸ் தான். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுவாங்கப்பா, சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படியாவது வந்துடுவாங்க. சப்ஸ்கிரைபர்ஸு நீங்கள் நல்ல ஒரு 2 வீடியோ போட்டிங்கனாவே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுவாங்க. இல்லைனா டெய்லி ஒரு வீடியோ போட்டிங்க அப்படின்னா ஒரு 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டாங்களா, ஒரு ரீலுக்கு 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டாங்களா, கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஆனால் அந்த வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது பார்த்தியா, அது மாத்திரம் வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், ரீல்ஸ் வீடியோ 1000 பேர் பார்ப்பாங்க, 2000 பேர் பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் நல்ல க்ரோத் இருந்ததுன்னா ஒரு 10,000 20,000 பேர் கூட பார்த்துருவாங்க. இன்னும் நல்லா ரீச் ஆச்சுன்னா 1 lakhs 2 lakhs வியூஸ் கூட போயிடும். ஆனால் அதில் வர வாட்ச் ஹவர்ஸ் கவுண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கவுண்ட் ஆகாது. வீடியோஸில் வர்ற வாட்ச் ஹவர்ஸ் தான் உங்களுக்கு வந்து கவுண்ட் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க, வீடியோஸில் வர்ற வாட்ச் ஹவர்ஸ் தான் உங்களுக்கு கவுண்ட் ஆகுமே தவிர ரீல்ஸில் வர்ற வாட்ச் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கவுண்ட் ஆகாது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், இப்போ சொல்கிற விஷயம், வித்தின் 1 monthல உங்களால் இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். என்ன டாஸ்க்குப்பா, 10 அதாவது 4000 hours அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களால் 1 மாதத்தில் முடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? 1 மாதம் கூட தேவையில்லை. என்ன கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நல்ல ஒரு வைரல் கண்டென்ட் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 10 daysல வந்து உங்களால் மானிட்டேஷன் பண்ண முடியும் உங்கள் சேனலில். எனக்கு அந்த 6 வருஷம் எனக்கு தெரியாதுப்பா, உண்மை சொல்லுகிறேன், தெரியலை. ஆனால் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. முதல் டாஸ்க் என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த மட்டும் 50 சப்ஸ்கிரைபர்ஸ். அது என்னப்பா 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்களா? வருவாங்க, சொல்கிறேன், 1 by 1 சொல்கிறேன். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 50 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு லைவ் பண்ணலாம், லைவ் வீடியோ பண்ணலாம், நிறைய மக்கள் கூட பேசலாம். லைவ் வீடியோ அதோட வாட்ச் ஹவர்ஸ் கவுண்ட் ஆகுமா? 100% கவுண்ட் ஆகும். லைவ் வீடியோ பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சிருவாங்க லைவ் வீடியோ பண்ணுற போது. அது கூட சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைச்சிருவாங்க, அது கூட வாட்ச் ஹவர்ஸும் வந்து கிடைச்சிடும். இது வந்து நம்ம சேனலை மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு டாஸ்க்கு நமக்கு 50 சப்ஸ்கிரைபர்ஸ். லைவ் வீடியோ நடத்தணும் அப்படின்னா 50 சப்ஸ்கிரைபர்ஸு ரிக்வைர்டு, மஸ்ட் ரிக்வைர்டு. 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் மட்டுமே நம்மளால் லைவ் வீடியோ அப்படின்றத வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு அந்த 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சம்பாதிச்சிடணும். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் சம்பாதிச்சுட்டு வைரலான ஒரு கண்டென்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அட்லீஸ்ட் 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள் லைவ் வீடியோவுக்கு. 1 or 2 hours லைவ் வீடியோவுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டும் 50 வியூவர்ஸ், 20 வியூவர்ஸ். டோன்ட் அவ்வளோதான் வருது அப்படின்னாலாம் காராது. 1 hour 2 hour மஸ்ட் டெய்லியும் வந்து பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த லைவ் ஒரு 50 வியூஸ் வந்து கண்டினியூவாக இருந்ததுனாவே உங்களுக்கு ஒரு 1 hour 2 hour பண்ணும்போது ஒரு 15,000 வியூஸ் வந்துடும். அதுவே 100 வியூஸ் 150 வியூஸ் காட்டுது லைவில் அப்படின்னாக்க நியர்பை 50,000க்கு மேலே எண்ட் ஆஃப் த லைவ்
உங்களுடைய வியூஸ் வந்து போயிருக்கும். அதே சமயத்தில் வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150லிருந்து 300, 300லிருந்து 400 ஹவர் வித்தின் எ ஒன் லைவ் வீடியோவில் வந்து நீங்கள் கெயின் பண்ண முடியும். சொன்னால் நம்புவீங்களா? அதுதான் உண்மை. அதே ஒரு வீடியோ போட்டு 60,000 ஹவர்ஸ் மீன்ஸ் 60,000 வியூஸ் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் போகுமா? இனிஷியலில் போக முடியுமா? இல்லைங்க. எனக்கு வீடியோவிலே தான் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் ஆச்சுன்னா முடிஞ்சு பிளாஸ்ட். ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் ஆகிடுச்சுன்னா போதும். ஒரு 35,000 வியூஸ் 45,000 வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வீடியோ 35,000 வியூஸ் 40,000 வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா அந்த 4,000 ஹவர்ஸ்ன்றது ஈஸியாக வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச வரையும் பிகினர்ஸ் உங்களுக்கு லைவ் வீடியோ ரொம்ப 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 கை கொடுக்கும் மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம சேனல் மானிட்டேஷன் பண்ணது வந்து அந்த மாதிரி தான் வந்து பண்ணோம். ஸோ அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதான் ஷேர் பண்ணேன். ஸோ இதுக்கு நமக்கு முக்கியமான விஷயங்கள் என்ன? முதல்ல 50 சப்ஸ்கிரைபர்ஸ். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே லைவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அது ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கும். நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, லைவ் பண்ணுறதுக்கு தகுதியான சேனலாக அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 50 நாள் வந்து தேவைப்படும். சாரி, ஒரு 1 வீக் வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம லைவ் வீடியோ பண்ணலாம். ஸோ நல்ல கண்டென்ட்டாக சூஸ் பண்ணுங்கள், லைவ் வீடியோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸும் கெயின் ஆகும், உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸும் வந்து கெயின் ஆகும். இதில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நம்ம சேனலில் போய் லைவ் செக்ஷன் இருக்கும், லைவ் வீடியோ செக்ஷன்ஸ். ஸோ அதில் வந்து பாருங்கள். நம்மளுடைய இனிஷியல்லிருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட லைவ் வீடியோ எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வைரலான ஒரு கண்டென்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்களும் பிளாஸ்ட் பண்ணலாம், சேனலை மானிட்டேஷன் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச மத்தியில் வித்தின் 1 மந்தில் வந்து சேனலை வந்து மானிட்டேஷன் பண்ண முடியுங்க, இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் நம்ம சேனலை வந்து மானிட்டேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய வழி எனக்கு தெரியும். ஸோ யாருக்காவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, ஓப்பனாக கேளுங்க. நம்ம கீழே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன்.